கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறது இந்த பாவம் மட்டும்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு குடும்பம் தொடர்ந்து பாவத்திலே இருக்கும்போது சீக்கிரம் செத்து போயிடும். இதுதான் பைபிள். ஆனா ஒரு பாவி மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை அறிக்கை செய்ய வேண்டும். சில குடும்பத்திலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான். ஆனால் இன்னைக்கு தேதியிலே நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றோமா, இல்லை கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது வசனத்தின் மூலியமாவே நம்ம அறிந்து கொள்ள முடியும். சிலருடைய பாவங்கள் பின்தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடையில ஜாமான் வாங்க போகும்போது வீட்டுல குட்டி பிள்ளைகள் இருக்கும், இல்ல பையன் இருப்பான், கையை பிடிச்சு கூட்டு போவாங்க. வா கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டுரும் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. அந்த குட்டி பிள்ளைகளும் அழகா எங்க அப்பா எனக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வரும். அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா நம்ம எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பாவம் நம்ம கூட வருதா, கையை பிடிச்சு கூட்டு போறோமா. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கையில வச்ச செல்போன் இருக்குல்ல, அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், தீமைக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய குடும்பத்துல பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. ஒரு பக்கம் கண்ணு கெட்டு போயிருது, இன்னொரு பக்கம் தவறானது பார்த்தா ஆத்துமா கெட்டு போயிருது. தேவையில்லாம போன் பேசும்போது வாழ்க்கையே கெட்டு போயிருது. ஆக மொத்தம் செல்போன்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. சிலருடைய பாவங்கள் பின்தொடரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 15 வயசுல ஒரு 20 வயசுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச காரியத்திலே வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில அந்த பாவம் மறுபடியும் தொடருதா, இல்லை அந்த பாவத்திலேருந்து வெளியில வந்தாச்சா? ஏன்னா சில குடும்பத்திலே என் குடும்பம் ஆசீர்வாதமா இல்லை, என் குடும்பத்துல சமாதானமே இல்லை, என் வீட்டுக்குள்ள எனக்கு பிரச்சனை, என் குடும்பத்துல எனக்கு பிரச்சனை புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கையில இருக்க செல்போன் இருக்குல்ல, அப் டு டேட்ல இன்னைக்கு வரைய பார்த்தா அதுல தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத நாடகம், தேவையில்லாத படம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, எங்கேயாவது போய் சிக்கி அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா அடிமையில இருப்பாங்க. பாவத்திலே அடிமையில இருப்பாங்க. கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. பாவ கயிறுனாலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வரணும்னா தெரியாது. கேட்டா சும்மா தான் பார்த்தேன், சும்மா தான் பார்த்தேன், சும்மா தான் பார்த்தேன். எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம், 6 மணி நேரம். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசினேன்பாங்க, எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். மனைவிட்ட ஒரு 5 நிமிஷம் மேல பேசுறவங்களா கிடையாது. ஆனா தேவையில்லாத ஒரு ஃபோன் கால் பல மணி நேரம் பேசிடுவாங்க. ஆக மொத்தம் எல்லாம் பாவத்துக்குள்ள போய் சிக்கிவிடும். ஒரு குடும்பத்திலே பாவம் இருக்குமானால், தொடர்ந்து பாவத்திலே இருக்கும்போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். சில குடும்பத்திலே என்ன பாவம் பண்ணாலும் தேவன் மன்னிச்சிருவாருன்னு சொல்லிட்டு துணிகரமா பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சீக்கிரம் செத்து போயிடும், முடிஞ்சுது. மனம் திரும்பியாச்சு அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். பாவ மன்னிப்பு அறிக்கை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக வாழணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையாக வாழணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் உண்மையை காணோம். வாயை திறந்தா போய் நேர்மை இல்லை. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளடி சம்பாதிக்கலாம், எப்படி இஷ்டம் போல சம்பாதிக்கலாம், தவறான வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம். மைண்டு ஃபுல்லாகவே பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அந்த உண்மை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இப்போ இல்லை. அப்போ சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்பு இங்கேயே நடந்துரும். சில குடும்பத்துலாம் ஆள் காணாமல் போயிடும். என்னன்னு சொல்லி கேட்டால், அவன் இஷ்டம் போல வாழ்ந்தான் போயிட்டான் அப்படிம்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். நியாய தீர்ப்பு வரையே போகாது, இங்கேயே பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனால யாரெல்லாம் இந்த காலைவேளையில் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, கர்த்தருக்கு பிரியமானபடி நம்மளோட வாழ்க்கை இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பாவம், அக்கிரமம், ஒரு அசுத்தம், ஒரு அருவருப்பு, ஒரு தீட்டான காரியம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குமானால் முதல்ல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, தேவனுடைய பிரசன்னம் இருக்காது, தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டு இருப்பாங்க, தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. காலவேளையிலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உண்மை இருக்கா, குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கா, வெளியில புறப்பட்டு போறீங்க, வேலை செய்யற இடத்துல ஒரு உண்மை இருக்கா, வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா, நம்ம நீதி செய்யறோமா, இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ள வரும்போது என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த காலவேளையில யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசு ஆவியான வரணும் அப்படின்னா அதுல தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ணே நாங்க எப்படினே வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால், நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்யணுமா, நற்கிரியை மட்டும்தான் செய்யணுமா. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னா நற்கிரியை செய்யறதுக்கு மட்டும்தான் நம்மளை உருவாக்கி இருக்காரு. நம்ம இந்த பூமியில என்னப்பா செய்யணும் அப்படின்னா நன்மை மட்டும்தான் செய்யணும், நல்லது மட்டும்தான் செய்யணும், கெட்டது செய்யக்கூடாதான். கெட்டது செய்யும்போது பிசாசுனால் உண்டாயிருக்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா கர்த்தருக்காக வாழ்ந்துதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அதனால காலவேளையிலே இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, சிலருடைய பாவங்கள் பின்தொடரும். சிலருடைய பாவம் பின்தொடரும் போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போமே. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நான் வெளியில கிளம்பி போறேன், கையில செல்போன் எடுத்துட்டு போறேன், நைட்டு வீட்டுக்கு வரும்போது செல்போனை கொண்டு வந்துடுறேன். 24 hours கையில செல்போன் இருக்கு. அதே போல 24 hours என் கூட பாவம் டிராவலிங் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஆசீர்வாதம் இருக்கும். காலையில வெளியில போகும்போது பாவ எண்ணங்கள், நைட்டு வீட்டுக்கு வரும்போது பாவ எண்ணங்கள், 24 மணி நேரம் பாவ எண்ணங்கள், அது கூடயே வந்துச்சுன்னா எப்படி ஆசீர்வாதம் இருக்கும். அப்ப ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னா முதல்ல இந்த பாவம் தான். அதுவும் சிலருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் பின்தொடரும். சில ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, நான் அந்த பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா அந்த பாவம் பண்ணிவிட்டேன் அப்படிம்பாங்க. நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க, ஆனா யாருக்குமே தெரியாது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க மறுபடியும் 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 அந்த பாவத்துக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா மறுபடியும் செஞ்சிருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சிலருடைய பாவங்கள் பின்தொடரும். இந்த பின்தொடரக்கூடிய பாவம் தான் நேர ஜட்ஜ்மெண்ட் வரையும் அங்க வரையே போகுது. இந்த பூமியில மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்பந்தான் அந்த பிசாசு கிளம்பி போகும். நான் இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன்ப்பா,
இந்த அக்கிரமம் பண்ண மாட்டேன்ப்பா, இந்த தவறு பண்ண மாட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதே நம்முடைய தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிப்பார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கு. இல்ல நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் அப்படியே இஷ்டம் போலதான் நான் இருப்பேன் அப்படின்னா வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. சிலருடைய பாவங்கள் பின் தொடருமா, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுமா. நியாய தீர்ப்பு வரையே போகாது, இங்கேயே ஆளு காணாம போயிருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடும், லைஃப் முடிஞ்சிடும். ஏன்னா பாவம் செய்யும்போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். ஒருத்தன் பாவம் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா தேவன் பார்த்துட்டே இருப்பார். பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். மனம் திரும்பியாச்சு அப்படின்னா விட்டுருவாரு. அவர் பட்டயத்தை தீட்டிட்டு இருக்காராம், கத்தியை தீட்டிட்டு இருக்கான்னு சொல்லி போட்டிருக்கு. மனம் திரும்பல அப்படின்னா அவ்வளவுதான், அப்புறம் அந்த ஆத்துமா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இந்த கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமா இருக்கும். சில குடும்பத்திலே நன்மை மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் 2016 சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிகிட்ட போய் நான் கேட்பேன், பாட்டி நான் 2016 தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் இப்போதான் எனக்கு புரியும், இப்போதான் நான் தெரிஞ்சு, இப்போதான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கேன், இதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை ஒவ்வொன்றா எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து நான் தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி, எனக்கு அந்த 2016 நான் எப்படிலாம் இருந்தேனோ அப்படியே நான் அந்த பாட்டிகிட்ட பேசிட்டு இருப்பேன். அப்போ அந்த பாட்டிகிட்ட சொல்லுவேன், பாட்டி நான் பைபிள் காலேஜ் படிக்கணும் பாட்டி, நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன், எனக்கு தமிழ்லே சரியா வராது, எழுத்துக்கூட்டி தான் வாசிப்பேன், நான்லாம் பைபிள் காலேஜ் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட கேட்டேன். நீ படிக்கியா, நான் பைபிள் காலேஜ் படிக்க வைக்கேன் அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 5 வருஷம். 2016 ஒரு வயசான பாட்டிகிட்ட போய் சொல்லும்போது அந்த பாட்டி பைபிள் காலேஜுக்கு சேர்த்து விட்டாங்க. 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் எனக்கு நற்கிரியை செஞ்சது, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஒரே ஒரு குடும்பம் பைபிள் காலேஜ் படிக்க பணம் கட்டினாங்க, இன்னைக்கு ரவிராஜ் உயிரோட இருக்கு. கர்த்தருடைய கிருபையினால இதே போல யாரெல்லாம் நற்கிரியை செய்யறாங்களோ அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். சில குடும்பத்துல ஊழியத்துக்காக தாங்கிட்டு இருப்பீங்க, ஊழியத்துக்காக பணம் கொடுப்பீங்க, ஊழியத்துக்காக காணிக்கை கொடுப்பீங்க, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா சுவிசேஷ ஊழியத்துக்காக யாரெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியை செய்ய கொஞ்சம் பழகுங்க. இதையே இன்னைக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் ஜெனிபிக்கப்பட்ட பின்பா என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, நன்மை மட்டும்தான் செய்யணுமா. நன்மை செய்யும்போது சில நேரத்துல பாடுகள் உபத்திரங்கள்லாம் வரும், நம்மளை ஏமாத்திடுவாங்க. சில குடும்பத்துல நன்மை செஞ்சிருப்பாங்க, நமக்கு நிந்தைகள் அவமானங்கள்லாம் வந்திருக்கும். ஏன்னா பல சூழ்நிலை நிறைய குடும்பத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க. நற்கிரியை செய்யும்போது, நன்மை செய்யும்போது இயேசு கிறிஸ்து நன்மை செய்யறதாவே சுற்றி திரிந்தார். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவரை போல வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் பாடுகள் உண்டு. ஏன்னா அந்த கடைசி காலத்துல பாடு உண்டு. கடைசி காலத்துல வாழ்றோம், பாடுகள் வழியா தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க, முடிஞ்சா பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க. நிறைய தேவைகள் உண்டு, பரிசுத்தவான்களுக்கு நிறைய தேவைகள் உண்டு. நீங்க இருக்கிற இடத்துல சுவிசேஷ ஊழியம் பண்றாங்களா, கிராம ஊழியம் பண்றாங்களா, முடிந்தா அவங்களுக்காக உதவி பண்ணுங்க. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் நற்கிரியை செய்யும் போது. ஆனா பாவம் செய்யும் போது சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுமா, சீக்கிரம் காணாம போயிருவாங்க. அதனால காலை வேளையில 2 டைப்லயும் சொல்றேன். ஒரு குடும்பம் நல்லா வாழணுமா,
அவங்க நன்மை மட்டும்தான் செய்யணும், நற்கிரியை மட்டும்தான் செய்யணும். இல்ல நான் தொடர்ந்து பாவம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா சீக்கிரம் காணாம போயிடும். ஏன்னா அந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குறித்து கொஞ்சம் கூட பயமே இல்லை. எப்படி வாழ்ந்தாலும் கிடையாது. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போறான் அப்படின்னாலே ஆபத்து இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு மட்டும்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இஷ்டம் போல வாழ்றது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் வாழஞ்சோ சட்டம் இருக்கு. நமக்கு நம்ம கிருபையின் காலத்துலதான் வாழ்றோம். ஆனால் இஷ்டம் போல வாழ முடியாது. நம்ம இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தையை வைத்திருக்கார். நம்ம எப்படி வாழணும், எந்த இடத்துல என்ன பேசணும், எல்லாமே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் நடுவுல இந்த பாவங்க ஒண்ணு இருக்கா, அதை மட்டும் நம்ம எப்போதுமே செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு காலவெளியில செய்தி என்ன அப்படின்னா, சிலருடைய பாவங்கள் பின்தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு மைய கருத்து அதுதான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாவம் ஏதாவது தொடருதான்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆமா பிரதர், என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பாவம் தொடருது அப்படின்னா காலை வெளில இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது. பாவத்தினுடைய பட்டியல் இருக்கு. சில குடும்பத்துல விபச்சார பாவம், சில குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் போய் பேசுவாங்க, சில குடும்பத்துல களவாம்பாங்க, சில குடும்பத்துல கொள்ளையடிப்பாங்க. இப்படி நிறைய ஒரு பெரிய பட்டியலே போயிட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கையில தேவனோட வார்த்தைக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படியாம எந்த இடத்துல எந்த மிஸ்டேக் பண்றோம், அதுல இருந்து மனம் திரும்பினால் ஆசீர்வாதம். மனம் திரும்பினால் ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்பி கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம். புதிய நாளுக்காக நேரடியாக ஜெபிக்க போயிடும். உங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ரவிராஜ் 2025 உயிரோட இருக்கான் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அதனால உயிரோட இருக்கேன். அதே போல இந்த கடைசி காலத்துல கிருபையின் காலத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கட்டிடுற. எதுக்கு? இஷ்டம் போல வாழ்றது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா இப்படிதான் வாழணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும், கீழ்ப்படியணும் அப்படின்னா கீழ்ப்படியணும், பரிசுத்தமா வாழணும்னா பரிசுத்தமா வாழணும், தீமையை விட்டு விளையிடணும். இப்படி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். கேட்பீங்களா? என்னோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்ந்து கேட்பீங்களா? நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. அப்பா, எங்க வாழ்க்கை உங்க கரத்துல இருக்குப்பா. இந்த நாளை காண செய்தீங்க, நன்றிப்பா. எங்கள்கிட்ட என்ன குறை இருக்கோ மன்னிப்பீங்களாப்பா. கர்த்தரோட நாம் மகிமைப்படட்டும். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ இந்த நாளிலும் உங்களோட ரத்தத்தினால கழுவி புதுப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துல தீமையான பாவங்கள் தொடரக்கூடாதுப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு பாவம் தொடரக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாடுங்க ராஜா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு பாவம் தொடரக்கூடாது. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதிக்கிறீங்களோ ஆசீர்வாத கதவுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து பலனைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியத்தின்படி யாரெல்லாம் கீழ்ப்படி அர்ப்பணித்தாங்களோ அந்த குடும்பத்தை இந்த நாளிலே அப்போ அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. சமாதானத்தின் தேவன் கூட பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்புங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க. ஆவிக்குரிய வரலால் நிரப்புங்க. கிருபையின் வரலால் நிரப்புங்க. ஞான வரலால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்புங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்.
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பட்டும். எல்லாருடைய பாத்திரம் புதுப்பிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா எல்லாருடைய பாத்திரம் புதுப்பிக்கப்படட்டும் ராஜா. லாபாதூரா பௌஷலஹா பிஸிபி கௌரு லமாலஹதனமே ஜிதுரி ஷலஹுரபாரா துரிக்கன் துட்டுரபல லிபாலபலஹுதுரபஹா தேபி ஜிபி கருது ஷிபபலஹது நமலஹது நமே ஜிபி ஹலபோ ஷபது ஹபா ஜிபி கந்தோ டோரபல கரதுரபல. எந்தெந்த குடும்பத்துல கீழ்ப்படி அர்ப்பணித்தாங்களோ இந்த நாளில் புதுப்பித்த கிருபைக்காக உண்மை நன்றி எடுத்துதிக்கிற சொல்லும்பா. இணைந்திருக்கிற எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிடும்பா. ஒரு ஆத்மா கூட விட்டு போயிடக்கூடாதுப்பா. எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது என்று சொன்னீங்கப்பா. எல்லா ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும்ப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லாருடைய ஆத்மா எல்லாரும் நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. தீட்டுள்ளது பொய் அருவருப்பு ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னித்து அப்பா மன்னித்து எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்களுடைய மீறுதலை மன்னித்து கர்த்தரை விட்டு தள்ளி போன துன்மார்க்கமான காரியத்தை மன்னித்து துணிகரமான பாவமாக இருந்தால் மன்னித்து எந்த குடும்பத்திலே இணைந்திருக்கங்களோ கல்வாரி அன்பினால் நிரப்பி உம்முடைய காயம் அப்பா உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கணும். எங்களுக்காக தான்ப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, காயம் ஏற்றுக்கொண்டீங்க. உங்க பாதபிள்ள வருகிறோம்ப்பா. ஜீவாதிபதியானவரே உம்முடைய பாதபிள்ள வருகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறோம். மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு என்று சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய கரத்தை பிடிங்க. பரிசுத்தமா வாழுங்கள், கிருபை தாங்கப்பா. நீதியை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. உத்தமமா வாழ கிருபை தாங்கப்பா. உண்மையில நடக்க கிருபை தாங்கப்பா. கட்டளைக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியின் கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்கப்பா. உம்முடைய நியமங்களை கைக்குள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பம் அவங்களுடைய தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தால் இணைக்கப்படட்டும். எந்த குடும்பத்திலே கற்பத்துணிக்கா ஜெபிக்கிறோம், கற்பத்துணி இயேசு கிறிஸ்து நாமத்துல உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டளை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா தடைகளும் விலகி போட்டு எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும். மாசமா இருக்காங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால பரிபூர்ணமான சுகத்தை பெறட்டும். டெலிவரி போறாங்கப்பா. கர்த்தர் கூட இருப்பீங்களா? கர்த்தர் கூட இருப்பீங்களா? கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. படிக்கிற பிள்ளைகள் இணைந்துக்காங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. காலேஜ் படிக்கிறாங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க. எல்லா வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். வாலிப பையனை உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்தையும் தலைவிடக்கூடாது. எல்லா வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ரட்சிக்கப்படணும். கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொடுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிக்கணும். எல்லா குடும்பத்துக்கு அதை தொடுங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. இன்னைக்குள்ள தேவைகள், இன்னைக்குள்ள இஎம்ஐ லோன், இன்னைக்குள்ள ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், எந்தெந்த குடும்பத்திலே ஃபைனான்ஸ்ல அப்பா கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், இந்த மாசத்தோட தேவைகள் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய தலைமுறை சாபத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். வேலைக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, ஆபீஸுக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, டீச்சரா இருக்காங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வேற தேசத்துல இருக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்பா அவங்களோட நெற்றியில பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும்பா.
தேவனுக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும், பரிசுத்த ஜாதியா இருக்கணும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். தேவன் அருளே அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கருத்தில் அப்படிடும். யாரெல்லாம் அப்பா யூடியூப் சேனலுக்காக, அப்பா ஊழியத்துக்காக, அப்பா தினம்தோறும் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்துக்காக தாங்களுடைய குடும்பங்கள் உண்டு, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. 31 நாளும் இரவும் போலுமாக அப்பா ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்டு. தினம்தோறும் அப்பா செய்தி கேட்குறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியிலும் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டு, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானதை தருவார். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கோம்ப்பா. நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கோம்ப்பா. கர்த்தர் நன்மையை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். இந்த கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாகி போகுதுப்பா, அன்பு தணிந்து போயிட்டு இருக்குப்பா. இப்படிப்பட்ட காலத்திலே அப்பா ஆன்லைன் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அப்படினும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன் கற்பனை இன்னைக்குள்ள எல்லா கருத்தையும் கர்த்தர் பொருட்படுத்த கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. நாம துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.